ஸ்ரீ ரேவா காண்டம் 174ஆம் அத்தியாயம். கோப ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் கோபேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் ஒருவன் நர்மதை நதியின் வடகரையில் உள்ள கோபேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரே ஒரு நீராடலின் மூலம் மனிதர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபடுகிறார்கள். அங்கு அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி தன் உயிரை விடுபவன் மயில்கள் இழுக்கும் வாகனத்தின் மூலம் சிவனாரின் அரண்மனைக்கு செல்வான். அங்கு சிவலோகத்தில் நீண்ட காலம் உல்லாசமாக திரிந்து பின்னர் அரசனை அவன் இங்கே மனித பிறவி எடுத்து வலிமை மிக்க மன்னன் ஆகிறான். அந்த மனிதனுக்கு யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்கள் ஏராளமாக வழங்கப்பட்டு ஆண் பெண் பணியாளர்கள் முழுமையாக அளிக்கப்படுவார்கள். அவன் 100 ஆண்டுகள் வாழ்வான். முன்னணி மன்னர்களாலும் கூட அவன் போற்றப்படுவான். கார்த்திகை மாதத்தின் வளர்பிறையில் வரும் 9ஆம் தேதியில் பக்தன் விரதமிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும். பின்னர் அவன் அங்கே விளக்கேற்ற வேண்டும். நறுமண பொருள்களாலும் நறுமண மலர்களாலும் தன்னை அலங்கரித்த பின்னர் அவன் இரவில் விழித்திருக்க வேண்டும். அரசனை அவனுக்காக குறிப்பிடப்பட்டுள்ள நன்மையை செவிமெடுப்பாய். சிவலோகத்தில் எத்தனை விளக்குகள் உள்ளனவோ அத்தனை 1000 யுகங்களுக்கு அவன் கௌரவிக்கப்படுகிறான். இது அவனது புண்ணியத்தின் பலன். லிங்க புராணத்தின் வழிமுறையை செவிமெடுப்பாய். அந்த தீர்த்தத்தில் எருமை வித்துக்களாலும் தாமரை மலர்களாலும் தயிர் கலந்த அவல் சாதத்தாலும் லிங்கத்தை நிரப்புபவன் பெரும் புண்ணியத்தின் பலனை செவிமெடுப்பீராக. அரசை அவன் விரும்பும் காலம் வரையிலும் எருமை வித்துக்களும் அவல் வரட்டிகளும் தாமரை மலர்களும் இருக்கும் ஆண்டுகள் வரையிலும் மகிழ்கிறான். அரசை அந்த தீர்த்தத்தில் சமய பரிசாக அளிக்கப்படும் எதுவாக இருந்தாலும் அது கோடி மடங்கு பலனை தரும். அதை முழுமையாக கணக்கிட இயலாது. இவ்வாறு மிகச்சிறந்த தீர்த்தம் உங்களுக்கு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. 174ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.